அரசன் மெஸ் மண்பானை சாதம். தமிழகத்தின் முதன்முறையாக மண்பானை சாதத்தின்று ISO 9001 2015 சான்றிதழ் பெற்ற பெருமைக்குரிய நிறுவனம். FSSI சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு குடிசை ரெஸ்டாரண்ட்டு. இதை பற்றி இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டாக சான்றிதழோடு வாங்கி இதை நடத்துன்ற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது இருக்குது. என்ன சிறப்புக்கா நம்ம ஹோட்டலில் என்ன சிறப்புன்னு கேட்குறீங்க? மதிய சாப்பாடு சிறப்பு. மத்தியான சாப்பாடு மட்டும்தான். காலை சாப்பாடு நைட்டு சாப்பாடும் கிடையாது. மத்தியான சாப்பாடு மட்டும். எண்ணெய் இல்லாத சமையல், வேதிப்பொருள் நீக்கப்பட்டது. நான் சொல்றதை விட நீங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு நல்லா சொல்லுங்க. இங்கே எல்லா சமையலுமே எண்ணெய் இல்லாமல் தான் பண்ணுறோம். பாவைக்காய், கீரை, வாழைத்தண்டு எண்ணெய் இல்லாத சமையல் இது மொத்தம். வத்த குழம்பு மட்டும்தான் எண்ணெய். அப்பளம் எண்ணெய் சமையல். அப்பளம் கூட எண்ணெயில் பொரிக்க மாட்டோம், சுட்டே கொடுத்துருவோம். ஆமாம். இது கருப்பட்டி பாயாசம். சிறுபருப்பு அப்புறம் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி இதுல கருப்பட்டி போட்டு பண்ணுவீங்க? கருப்பட்டி போட்டு பண்ணுவோம். நீங்க பண்றது என்னதுக்கு? அது வெண்டைக்காய் பச்சடி. இது வெண்டைக்காய் பச்சடி பண்றீங்கன்னா எண்ணெயே இல்லாம பண்றீங்க. இப்போ முதல்ல எண்ணெயே இல்லாம நீங்க வெண்டைக்காய் போட்டு அப்படியே வதக்கிறீங்க. என்ன வெண்டைக்காவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன், மஞ்சள் பொடி போடுறேன், உப்பு தேவையான அளவு. ஆரம்பத்தில் எப்படி இருந்து என்ன பண்ணீங்க? ஆரம்பத்தில் எங்கள் வீட்டுக்கார் கார் எலக்ட்ரிஷியனாக தான் இருந்தாப்புல. அதில் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆனதுனால என்ன அடுத்தால பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி இந்த பக்கம் ஒரு மேட்டு ஒரு கால் மேட்டு இந்த இதே மாதிரி வச்சு சின்னதாக தான் நாங்கள் ஒரு சின்ன கடை மாதிரி அதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோட்டில் நிறைய பேர் சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சரி நம்ம சாப்பாடு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது சரி அப்படின்னு நானும் சொன்னேன். ஆனாலும் ஒரு பயம் இருந்தது. இல்லை நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ பண்ணு, நான் எல்லாம் இது சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அப்போ ஆதி காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க அது மாதிரி பண்ணலாம், மண்பானையில் சாதம் பண்ணுவோம், வித்தியாசமாக மக்களை நம்ம கவருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணணும். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அவங்க எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஆள்கேடில் எடுக்கிற மாதிரி வந்தீங்கக்கா தொழில் ஆரம்பிச்சு? 2015 இருந்து. ஸோ 5 வருஷத்துக்கு ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு ஆட்கள் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து. ஆமாம். இப்போ நான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் கணவர் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஓகே. ஆமாம், கொரோனாவுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் நின்று பண்ணிட்டு இருக்கேன். என் கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்டாஃப் எல்லாரும். ஆமாம், அவங்கள ஸ்டாஃபாகவே நான் நினைக்கல. எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் நினச்சிட்டு. அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். சுடுதண்ணீர் கேட்டாலும் கொடுக்குறாங்க, ரொம்ப கனிவாக உபசரிக்கிறாங்க. சமைச்ச சாப்பாடு மண்பானை சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன இல்லாமல் இவங்க டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு தெரியுதுல்ல. இலையை பார்த்தாலே தெரியும் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். ஸோ திருநெல்வேலிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக அல்வா வாங்கிட்டு போவீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் அரசன் மெஸ், இந்த மெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு இங்கே வந்துடுங்க. ரொம்ப திருநெல்வேலி விட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, திருநெல்வேலிக்கு ரொம்ப பக்கத்தில் தான். வண்ணார்பேட்டையிலேருந்து தச்சநல்லூர் போகிற வழியில் தான் இது இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, வண்ணார்பேட்டையிலேருந்து அப்படியே நீங்கள் வந்தால் கூட யாரை கேட்டாலும் இதை சொல்லிவிடுவாங்க. ஸோ திருநெல்வேலிக்கு அல்வா எந்த அளவுக்கு நிகரோ அந்தளவுக்கு இதுவும் ரொம்ப நிகர், ஒரு தனித்துவமானது. மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுடுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் அதை என்னன்னு நீங்கள் உணர்வீங்க, ஏன் நான் இதை சொன்னேன். ஓகே. அப்புறம் என்னது, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊர்லேயோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வேல்யூவான சூப்பரான ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. எங்கள் ஊரில் இது இருக்குங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள், இது எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு தெருவோர கடையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் எடுப்பேன். அப்புறம் வேறு என்ன, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன்
லைஃப் இஸ் பெட்டர் when we share.